Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உழவே உலகு நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு பார்க்க போறது மதிப்பு கூட்டுங்கிற பகுதி. பாரம்பரிய உணவு முறையெல்லாம் மாறி போனதால நாம இன்னைக்கு வெளிநாட்டு உணவுகளை தான் சாப்பிட்டு வர்றோம். அதனால நோய் நொடியில சிக்கி அவதிப்படுறோம். திரும்பவும் பாரம்பரிய உணவுகள் கிடைக்காதான்னு ஏங்குறவங்களுக்கு வாழைப்பு வடை, கேழ்வரகு அடை, சாரணக்கீரை சூப் மட்டுமில்லாம இன்னும் வேறு சில உணவுகளையும் தயாரிச்சு வித்துட்டு வர்றாரு கமலுங்கிற இளைஞர். கடைக்கும் பழைய கடைன்னு பேர் வச்சிருக்கார். மாத்தி யோசிச்சிருக்கார் கமல் அவர்கள். உணவு மட்டுமில்ல, அதை கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிற பொருட்களும் பாரம்பரியத்தை நினைவூட்டுது. வாங்க கமல் சொல்றத பாப்போம். வணக்கம், என்னுடைய பேர் கமல். நான் மணலி பகுதியில் இருக்கேன். இந்த பகுதியில் பழைய கடை அப்படின்ற பேரில் ஒரு உணவகம் சின்னதாக சிற்றுண்டிலேருந்து ஆரம்பித்து இப்போ நாங்கள் உணவுலாம் காலை உணவுலேருந்து மாலை உணவு வரைக்கும் நாங்கள் கொடுக்க தயார் பண்ணிகிட்ருக்கோம். முழுக்க மூலிகைகளோடு செயல்படுறோம். இது கிட்டத்தட்ட நம்மாழ்வார் ஐயா சொன்ன வழியில் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். வியாபாரத்தில் கூட ஒரு நல்ல எண்ணத்தோட நோக்கத்தோடு செயல்படுற ஒரு விஷயம் இது. நாங்கள் கொடுக்குற உணவு அடுத்தவங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் நல்லபடியாக போய் அவங்களோட தலைமுறைகளை வாழ வைக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். முதல்ல காவல்துறைகளுக்கு நாங்கள் இந்த ஊரடங்கு காலங்களில் இலவசமாக சூப்பு கொடுத்து உதவி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் வந்து சூப்பு கொடுத்து உதவி பண்ணோம். இந்த 2வது அலையிலையும் நாங்கள் அந்த மாதிரி கொடுத்து உதவி பண்ணோம். முதல் அலையில் கொடுத்து உதவி பண்ணும்போது எங்களோட மூலிகை சூப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் இதை கடையாகவே வைக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க எங்ககிட்ட. முதல்ல வந்து நாங்கள் கொரோனா அவங்க வந்து காவல்துறை வந்து நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பாக சாலைகளில் இருக்கும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகிற மாதிரி மூலிகைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதுலேருந்து ஒரு சூப் வச்சு கொடுத்தோம். அந்த நோக்கம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொன்னதுனால இது மக்களுக்கே நம்ம செஞ்சால் என்ன அப்படின்றதுனால இந்த பழைய கடை அப்படிங்கிற பேரில் நாங்கள் போட்டிருந்தோம். இது MMTA 2வது பிரதான சாலையில் ஒரு பெரிய பூங்கா ஒன்று இருக்குது. அங்கேயே தான் நான் என்னோடய முதல் கடை போட்டிருந்தேன். அதோட வரவேற்பு மக்கள் மத்தியில் நல்லா இருக்குது அப்படின்ற காரணத்தினால இந்த பகுதியில் ஏரி பார்க்கு பூங்கான்னு சொல்லுவாங்க, இதுக்கு எதிரிலையும் ஒரு சின்ன கடை, இது வாடகை கடை. அது வந்து நாங்கள் ரோட்டு கடையாக போட்டு பயன்படுத்திகிட்டு இருந்தோம். நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால நாங்கள் வாடகைக்கே ஒரு கடை எடுத்து இந்த மாதிரி நல்ல பாரம்பரியமான உணவுகளை நம்ம கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இங்கே உள்ள மக்கள்கிட்ட நாங்கள் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மூலிகை சூப்பு ஒன்று போடுவோம், கேழ்வரகு அடை ஒன்று போடுறோம், வாழைப்பூ வடை போடுவோம், சிறுதானிய பணியாரங்கள், கம்பு கேழ்வரகு குதிரைவாளி கலந்த சிறுதானிய பணியாரங்கள் கொடுக்குறோம். இப்போ காலையிலையும் மாலையிலையும் டிஃபன் கொடுக்குறோம். காலை உணவு இரவு உணவு தயார் பண்ணி கொடுக்குறோம். அந்த ரெண்டுமே இட்லிலையும் தோசையிலையும் மூலிகைகள் கலந்து கொடுக்குறோம். எல்லா வித உணவும் வந்து இங்கே எல்லா வித மூலிகையிலையும் உணவு நாங்கள் கொடுக்க தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களோட வரவேற்பு பெருசாக இருக்குது. இயற்கையை நாடி வர்றவங்க கட்டாயமாக நம்ம கடையை பார்த்தாங்கன்னா நிற்பாங்க. ஏன்னா முழுக்க இந்த கடையில் ஒரு 80% பொருள் வந்து நானே என்னோடய கைப்பட செஞ்சது தான். எதுவுமே வெளியிலேருந்து நான் வாங்கலை. இங்கே இருக்க இருக்கையாகட்டும், மேஜையாகட்டும், எதுவாக இருந்தாலும் என்னோடய வீட்டில் தயாரித்த சுரக்காய் ஓட்டில் தான் நான் நிறைய பாத்திரங்கள் பயன்படுத்தி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செப்பு தண்ணியில் தான் நாங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையில் செஞ்ச தண்ணீர் குவளைகளும், பெப்பர், இந்த மாதிரி மிளகு தூள் கொட்டுறதுக்கான பெப்பர் டப்பா சொல்கிறாங்க இல்லையா, இது கூட நாங்கள் எங்களால் முடிஞ்ச என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம். இங்கே சூப்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது, அது கொடுக்கக்கூடிய அந்த தேநீர் குவளை மாதிரியான குவளையில் தான் நாங்கள் அந்த சூப்பு கொடுக்குறோம். அதுக்குண்டான ஒரு கரண்டி, மண்பானையில் சூப்பு செய்வோம். இது மாதிரி ராக்கெட் அடுப்பு ஒன்று எங்ககிட்ட இருக்குது, நானே தயார் பண்ணது தான் அது. அது யாரும் செஞ்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. நான் 2 அடுப்பாக பண்ணியிருப்பேன். நீங்கள் ராக்கெட் அடுப்புன்னா ஒன்று பார்த்துருப்பீங்க, நான் 2 அடுப்பாக பண்ணியிருக்கேன். ஒரு இதில் நாங்கள் இட்லி வேக வச்சுப்போம், ஒரு இதில் வந்து சூப் வச்சு தயார் பண்ணி கொடுப்போம். முன்னாடியே நாங்கள் நிறைய பள்ளிக்கூடங்களில் போய் நான் பேசியிருக்கேன், இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ அதை நாங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அதை உணவாகவே கொடுக்குறோம். யாரெல்லாம் கேட்கலையோ அவங்களாம் எங்கள் உணவு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். போதுமான மக்களுக்கு வீட்டில் செய்யறதுக்கு இப்போ வேகமான காலகட்டத்தில் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். அதனால் எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான உணவுகளை செஞ்சு சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியாது. இப்போ நடக்கிற காலகட்டங்களில் மூலிகைகள் எதுன்னு கூட தெரியாது. நான் எடுக்கிற மூலிகைகள் இந்த கடை வாசலில் கிடக்கும், என் பார்க்குக்கு எதிரில் உள்ள கரையோரத்தில் கிடக்கும். எல்லா மூலிகைகளுமே நம்மக்கிட்ட இருக்கிற மூலிகைகளை வச்சு தான் நான் பயன்படுத்துகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 மூலிகைகள் இதில் எழுதியிருப்பேன். அந்த 30 மூலிகைகளில் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி குளிர்காலம் இருந்ததுன்னா சூடான எந்த கீரைகள்லாம் சூடாக இருக்கோ அதை பயன்படுத்துவோம். வெப்ப காலங்களில் குளிர்ச்சியான இந்த மாதிரி கீரைகளை மாற்றி நாங்கள் பயன்படுத்துகிறோம். மொடவாட்டுக்கால் கிழங்கு சூப் வந்து எப்போ கிடைக்குதோ அப்போ நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி மூலிகைகளே தெரியாதவங்களாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இதை பயன்படுத்துறதுக்கு வந்து ஆர்வம் காட்டிட்டு போகிறாங்க. ரெண்டாவது இங்கே இருக்கிற பொருட்களையும் ஆர்வமாக பார்க்குறாங்க. இது நல்லாயிருக்கு, இது நாங்கள் பார்க்கல, நல்லாயிருக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்றாங்க. நிறைய விஷயங்களை தேடி வந்து இங்கே கிடைக்காத ஒரு பொருளை நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அதனால் இதை பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த கடைகள் இருக்குது அப்படின்னு நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. இது மாதிரி நீங்களும் வச்சிங்கன்னா கட்டாயம் வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு பெரிய நல்ல விஷயங்களை நீங்கள் கொண்டு போகலாம். ஏன்னா இப்போ உணவு மூலியமாக தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கெடுதலாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம வாழ்வாதாரம், நம்மளுடைய ஆயுசு நாட்கள் கிட்டத்தட்ட இப்போ 80 வயசில் சாகிற மனுஷன்லாம் 30, 43, 50லாம் சீக்கிரமாக இறந்துறதுக்கு காரணம் நம்ம உணவு முறைகள் தான். அந்த உணவு முறைகளை நல்லதாக கொடுங்க. நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எவ்வளோ காணொலிகள் சொல்கிறாங்க. அருவம் அப்படிங்கிற படத்தில் எவ்வளோ சொல்கிறாங்க, வேலைக்காரன்ற படத்தில் எவ்வளோ சொல்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் கேட்டுட்டு தான் அடுத்த விஷயங்களை நாடி போயிட்டுருக்காங்க. அதே தான் மறுபடியும் தொடர்ந்து செய்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஏன் இப்படி அடிமையாயிட்டோம் அப்படின்றது தெரியல. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால் எங்களுக்கு ஒரு படி ஏறி ஒரு சில மக்களை நாங்கள் காப்பாற்ற முடியுதுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி சில வேலைகள் செய்யறது எங்களுக்கு ஆர்வமாக தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த சூப்பு ஒன்று தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்பானையில் தான் நாங்கள் சூப்பு போட்டிருக்கோம். மூலிகை சூப்பு தான் இது. இது வந்து இந்த சாரணைக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீரை வகையிலேருந்து நாங்கள் இன்றைக்கி சூப்பு போட்டிருக்கோம். இது நம்ம உடம்புல தேவையான மருத்துவ குணங்கள் வந்து 23 வகையான மருத்துவ குணங்கள் வந்து கொண்டது இந்த சாரணைக்கீரை அப்படின்னு சொல்கிறது. அப்படி இன்னும் விவரம் வேணும் அப்படின்னு சொன்னால் வலையொலியில் போய் பாருங்கள். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சாரணைக்கீரையோட மருத்துவ குணங்கள் நிறைய சொல்லுவாங்க. அது பாருங்கள், உங்களுக்கு சூடாக நான் ஊற்றி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் சூப்புன்னா மற்ற கடையில் பார்ப்பீங்க, இந்த கார்ன்ஃப்ளான் பவுட்ரு அது இதுன்னு நிறைய கலந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இயற்கை முறையில் தேங்காய் சிரட்டையில் உங்களுக்கு ஒரு சூப்பு பண்ணி காட்டியிருக்கேன். இதை நீங்கள் சுவைச்சு பார்த்துட்டு கூட சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சூப்பு வந்து இந்த சாரணைக்கீரையில் தான் செஞ்சது. இந்த சாரணைக்கீரை வந்து இப்போ நிறைய பேர் அவங்க வீட்டு தோட்டங்கள்லேயே கிடக்கும். இதை களை செடி நிறைய பேர் பிடுங்கி போட்டுருவாங்க. ஆனால் இதுக்கு உண்டான மருத்துவ குணங்கள் யாருக்கும் தெரியறதில்லை. இப்போ இது வந்து சிறுநீரக பிரச்சனைகள்லாம் நிறைய சரியாக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சாரணைன்னு நீங்கள் போட்டு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே விடாதீங்க. இந்த மாதிரி கீரைகள் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய கீரைகள். நிறைய இடத்துல வீணாக முளைச்சி கிடக்கும். இதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கு சின்ன இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன இடத்துல கூட இந்த சாரணைக்கீரை அதிகமாக முளைச்சிருக்கும். இன்றைக்கி நம்ம கடையில் சாரணைக்கீரை தான் இப்போ பார்க்குறோம். அடுத்தது நம்ம வாழைப்பூவை பற்றி வடையை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா வாழைப்பூ வடை, இதான் இப்போ வாழைப்பூ வடை தயாராகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ எடுக்கிற சூழ்நிலையில் இருக்குது. காரணமாக மன அழுத்தம் இருக்கு இல்லையா, ப்ரெஷர் காரணமாக இருக்கவங்களும் சர்க்கரை நோய்க்காரங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல மருத்துவ குணமான பொருள் தான் வாழைப்பூ வடை. நிறைய பேர் வீட்டில் இப்போ அந்த வாழைப்பூவை சுத்தம் பண்ணி போட்டு செய்கிறதுக்கே ஒரு பெரிய
வேலையாக நினைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால தான் இதை நாங்கள் கடைகளில் சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ரொம்ப சிரமமாக இருக்கவங்க நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா ப்ரெஷரை குறைச்சிட்டு போயிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாழைப்பூவில் வந்து துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குது. நிறைய பேர் ஜூஸ் போட்டுலாம் சாப்பிடுவாங்க. அதனால சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது. இந்த வாழைப்பூ வடை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு நல்லது. பெண்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தமான நோய்களுக்கு இது ரொம்ப நல்லது. வாழைப்பூ கிடைக்கும்போது நிறைய இடத்துல சாப்பிட்ருங்க. அப்படி இல்லாதவங்க நம்ம கடைக்கு வந்து சாப்பிடுங்க தாராளமாக. ஏன்னா இதில் இருக்க மருத்துவ குணங்கள் நம்ம நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் அதனால் நிறைய பேர் இதை செய்கிறதுக்கு பால் மாறுவாங்க. நம்ம கடையில் அது ஈஸியாக கிடைக்கும். அதனால் தாராளமாக வந்து சாப்பிடுங்க. மருத்துவம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வடையை நம்ம இங்கே தொடர்ந்து போடுவோம். இங்கேயும் நல்ல வரவேற்பு இருக்குது இந்த வாழைப்பூ வடைக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள்லேருந்து ஊடகங்கள் வரைக்கும் ஏதாவது வித்தியாசமாக பண்ணால் தான் நம்ம வந்து இந்த துறையில் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதில் யோசிச்சது தான். நான் ஒரு நண்பர் வீட்டில் இந்த மாதிரி டயர்களை பயன்படுத்தினதை பார்த்துருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சர் ஓட்டுற கடைக்கு போகும்போது சும்மா டயர் அடுக்கி போட்டு வச்சுருந்தாங்க. அதில் உட்காந்துருந்தேன் ஒரு முறை. அதோட அனுபவமே வித்தியாசமாக இருந்தது. இது மாதிரி நம்ம வீடுகளுக்கோ அல்லது நம்ம இருக்கிற இடத்துக்கு பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வந்தது. அது மூலிமா தான் இந்த மாதிரி டயர்களை நம்ம போட்டுட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது நம்ம கடைகளுக்கு பயன்படுத்திக்கிட்டதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதில் கடைகளில் பயன்படுத்தினாலும் ஒரு சிந்தனை வந்தது. இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இதை ஒட்டி பயன்படுத்தியிருந்தேன். அதுக்கப்புறம் அது சீக்கிரமாக விட்டுற ஆரம்பிச்சிது. இப்போ இதை ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன் நான். அதனால் இது கொஞ்சம் இன்னும் எளிமையாக இருக்குது. இது மாதிரி நீங்களே பண்ணிக்கலாம். உங்கள் அருகாமையில் இருக்க ஏதாவது ஒரு மெக்கானிக் கடைகளில் போயிட்டு நீங்கள் இது மாதிரி வீணாக போனது எல்லாமே நீங்கள் வீணாக போனதை வச்சு பயன்படுத்தி ஈஸியாக உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்களே தயார் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் உட்கார்ற அனுபவம் வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும். இங்கே நிறைய பசங்க வருவாங்க. எதிரில் பூங்கா இருக்குது. சின்ன பசங்களாம் வந்தால் இதில் அப்படியே புஷ்பேக் மாதிரி ஒரு அனுபவம் இருக்குன்றதுனால இதில் குதித்து விளையாடுறதே ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. நாங்கள் காசு கொடுத்து வாங்கலை அல்லது விலை உயர்ந்த பொருட்களை செய்யலை. ஆனால் இதை பார்க்குறதுக்கு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக பூரிப்பாக வராங்க. சின்ன பசங்கள்லாம் பார்த்தா இதை ரொம்ப அனுபவமாக ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் இந்த கடைக்கு வரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் இது வீட்டில் வச்சே பண்ணலாம். நீங்கள் இதை நான் டிவி ஸ்டாண்டுக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேஜையாக பயன்படுத்திக்கலாம், இருக்கையாக பயன்படுத்திக்கலாம். பெரிய டயராக இருந்ததுன்னா உங்களோட வடிவத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நான் கை கழுவுறதுக்கு ஒரு வாஷ் பேஷன் மாதிரி செய்கிறதுக்கு ஒரு சிந்தனை இருக்குது. ஆனால் கூடுமான நேரம் கிடைக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட ஒரு நிலை இருக்கை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது கூட நான் என் வீட்டில் பண்ணது தான். ஒரு மரத்துண்டு வச்சு கீழே சிமெண்ட்டு போட்டு அது மேலே ஒரு கீழே சிமெண்ட். அது ஒரு வார கால வேலை நடந்தது. கீழே ஒரு 3 நாள் போட்டு ஆற வச்சேன். அதுக்கப்புறம் தலைக்கீழே போட்டு ஆற வச்சு அது இப்போ நல்ல நின்றுட்டு சாப்பிட்றதுக்கு அது ஒரு நல்ல வகையானதாக இருக்குது. இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன். அது வீட்டில் இருக்குது. அது மாதிரி நிறைய பொருட்களை நம்ம சிந்தனைப்படி யோசிச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கே தேவையான ஒரு தனித்துவமாக இருக்கும். யாருக்கிட்டையும் இல்லாத மாதிரி ஒரு புதுவிதமான பொருளாக நம்ம பார்க்கலாம் இதை. பார்த்துட்டு இருக்கிறது தான் ராக்கெட் அடுப்பு. இதை நிறைய வலையொலி இருக்கு இல்லையா, யூடியூப் சேனல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு அடுப்பு வச்சு ராக்கெட் அடுப்பு பயன்படுத்தியிருப்பாங்க. இதை நான் என்னோடய கடைக்கு ராக்கெட் அடுப்பு வச்சுருக்கலாம், எப்படியாவது நம்ம செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒன்று பண்ணேன். அது எனக்கு சரியான முறையில் பயன்படுத்த முடியல. ஒன்று இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை இருந்தது. இப்போ 2 அடுப்பாக இதை நான் பயன்படுத்தியிருக்கேன். இது மாதிரி யாரும் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. இடையில இதில் கொட்டாங்குச்சிலாம் போடுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நான் பார்த்து பண்ணியிருக்கேன். இது நம்ம விறகுல எரிக்கிறதுனால
நிறைய மூலிகைத்துவம் இருக்கிற நம்ம பொருட்கள்லாம் அப்படியே அதோட தன்மை மாறாமல் இருக்கும். நம்ம உணவுப் பொருட்களை விறகு மூலிமா செய்கிறதுல இருக்க சுவை வேறு, எரிவாயு மூலிமா பயன்படுத்துகிற சுவை வேறு. அதனால் நீங்கள் முழுக்க முழுக்க மூலிகையாக இருக்கிறதுனாலும் சரி, மற்ற பொருளாக இருந்தாலும் சரி, விறகடுப்பில் சமைக்கிறது வந்து தனித்துவம் கிடைக்கும். அதில் இருக்க சுவையும் ஆரோக்கியமும் மாறாமல் நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இதை நீங்கள் உள்ளே வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பு எரிஞ்சிகிட்ருக்கு. சின்ன சின்ன விறகுகள்லாம் வச்சு துண்டு முதல்ல நீங்கள் பற்ற வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும், பற்ற வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்துக்கு இதோட வெப்பம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விறகுகளை போட்டு நீங்கள் பயன்படுத்தி முதல்ல எரிய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன துளை வழியாக அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது 2-3 கொட்டாங்குச்சி துண்டு எடுத்து போட்டுருங்க. இதெல்லாம் மற்ற அடுப்புகளில் இது இருக்குமா என்னன்னு தெரில, ஆனால் நான் இது எனக்கு தேவையான முறையில் வடிவமைச்சிருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன தடுப்பு ஒன்று வச்சுருக்கேன். இப்போ கொட்டாங்குச்சி இருக்கிறதுனால அது என்னால் அந்த தடுப்பை கடை முடியல. ஏதாவது ஒரு பக்கம் எரியறதுக்கு உண்டான சூழ்நிலையை அதுலேருந்து பண்ணலாம். பின்னாடியே ஒரு தடுப்பு இருக்குது. இப்போ இதை நம்ம மூடிட்டோம்னா இன்னும் இதோட தழல் வந்து வேகமாக நம்மளுக்கு கிடைக்கும். கொட்டாங்குச்சி எரியும் போது இடையில இந்த கொட்டாங்குச்சி இருக்கிறதுனால வெப்பம் சீக்கிரமாக நம்ம பொருளுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்க இல்லையா, மேலே பாருங்கள். இப்போ இதோட தழல் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் இதுக்கப்புறம் வரக்கூடிய வேகம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், திறந்த உடனே மூடின உடனே அதோட வேகம் நல்லாயிருக்கும். அதிக அளவில் கறி பிடிக்காது. நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும்னா இது கீழே வர சாம்பல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சுத்தமான சாம்பல் நம்மளுக்கு கிடைக்கும், மண்ணுக்குன்னு எதுவும் படாத அளவுக்கு. இப்போல்லாம் கடைகள்லேயே பேக்கெட் போட்டு 10 ரூபா சாம்பல் போட்டு விற்கிறாங்க. நம்ம அவசரத்துக்கு கிடைக்காத சாம்பல் வந்து இது மாதிரி மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். அதோட வேகம் பாருங்கள், ராக்கெட்டோட அந்த இணைப்பில் இருக்க மாதிரி காட்டுவாங்க. அதை இரவு பொழுதாக இருந்தால் இன்னும் நல்லா நம்மளுக்கு தெரியும். இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பு தான் பண்ணியிருப்பாங்க. என்னோடய தலைவர் சொன்னார், இது மாதிரி 2 அடுப்பாக இப்படியாக பயன்படுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை 2 அடுப்பாக பயன்படுத்தியிருக்கேன். இதோட செய்முறை விளக்கம் வேணுன்னா கூட என்னை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு செய்கிறதுக்கும் அல்லது யோசனை சொல்கிறதுக்கும் நான் இதை கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆக பண்ணலாம், அது 3ஆக பண்ணுறதுக்கு உங்களோட திறமை. ஏன்னா இதுக்கு என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை கட்டாயமாக நீங்கள் நிறைய அடுப்பாக பயன்படுத்திக்கலாம். அதை ஒரு அடுப்பு எரிய வைக்கும்போது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஆனால் 3 பொருள் வைக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கட்டாயமாக 3 அடுப்பு கூட தயார் பண்ணிக்கலாம். இது கேழ்வரகு கடை தயாராகிடுச்சு நம்ம கடையில். நிறைய மாலை நேர சிற்றுண்டிகளில் நீங்கள் போயிட்டு சமோசா அது மாதிரி உடம்பு கெடுக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது. அது மாதிரிலாம் வாங்காமல் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா இது மாதிரி கேழ்வரகு கடை, அந்த வாழைப்பூ வடை, இது மாதிரி சில விஷயங்கள் வந்து சாப்பிட்லாம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ராகி வடை அடையெல்லாம் செஞ்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் தான் இதெல்லாம். நாங்கள் முழுக்க இந்த பகுதியில் வந்து வடையை தவிர மீதி எல்லாமே செக்கு எண்ணெயில் பண்ணுறோம். தாராளமாக வந்து சாப்பிடுங்க. இப்போ நம்ம முன்னமே பார்த்த மாதிரி நம்ம பொருட்கள் வந்து எதுவுமே பன்னாட்டு நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்டது கிடையாது. நம்மக்கிட்ட பானங்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த நம்ம பழைய காலத்து கோலி சோடா இருக்குது இல்லையா, அதுலேயே கொஞ்சம் வகையானது நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பதனி இருக்கும், நீராபானம்னு சொல்லுவாங்க. தென்னை மரத்தோட பதனியை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். காலங்களுக்கு தேவையான மாதிரி நம்மக்கிட்டேயே நிறைய பொருட்கள், நல்ல பொருட்கள் இருக்குது. நாம் தான் அதை தேடாமல் வெளிநாட்டு பானங்களையும் எத்தனை படங்களில் சொல்கிறாங்க. ஜோக்கர்ன்ற படத்தில் ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே வந்து விஷமான பொருட்கள்னு. நம்மக்கிட்ட இருக்குது நிறைய நல்ல பொருட்கள் இருக்குது, அதை நம்ம தேட மாட்டேங்கிறோம். நம்ம பாரம்பரிய உணவுகள் எவ்வளவோ இருக்குது, நல்ல உணவுகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம தேடாமல் இன்றைக்கி நேற்று அதுக்கு முன்னாடி வந்த பொருட்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோமே தவிர நம்ம பாரம்பரிய பொருட்களை நம்ம பார்க்குறது கிடையாது. வீடுகளில் செஞ்சு கொடுக்குறது இப்போ எல்லாருக்கும் மழுங்கி போச்சு. காலம் வேகமாக போக போக எல்லாருமே சிற்றுண்டிகளில் போய் தேக்கணும். அதிகபட்சமான இந்த துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டை நம்ம தேடி எவ்வளோ நம்ம போக ஆரம்பிக்கிறோமோ நம்ம வாழ்க்கை தரமும் அதுக்கேற்ற மாதிரி போகும். ஏன்னா ஒரு காலகட்டங்களில் நம்ம நெல் வந்து 180 நாட்கள் நம்ம பயிரிட்டோம். இப்போ 90 நாட்களில் பயிரிடுறோம். நம்ம 120 வருஷம் இருந்தோம், இப்போ 80 வருஷம் இருக்கும் அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணம் தான். நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருட்கள் நம்ம கூடயே இருக்குது. நம்ம சுவாசிக்கும் போது
நம்ம கைப்பட்டு தண்ணி விழும்போதும் நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம சுற்றி இருக்கிற கீரைகளே தரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அந்த கீரைகளை எடுத்து நம்மளுக்கு தேவையானதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட உணர்வு. அதை தான் நம்ம எல்லாரும் செய்யணும். நீங்கள் செய்கிற மாதிரி வியாபார நோக்கத்துக்காக பண்ணுறதுலையும் உங்களுக்கு ஒரு தான தர்மம் பண்ணுற மாதிரி தான் இது. நீங்கள் கொடுக்குற இந்த பொருட்கள் அடுத்த தலைமுறையை காப்பாற்றுற மாதிரி இருக்கிற பொருட்களாக கொடுங்க. அது உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்துக்கும் சரி, எடுத்துகிட்டு போகிற உங்கள் குடும்பத்துக்கும் நல்லாயிருக்கும். நன்றி. அடுத்து வரப்போற நிகழ்ச்சி உழவன் குரல். இயற்கை விவசாயத்தை நம்மாழ்வார் வலியுறுத்தினார். அவரை மாதிரியே பாரம்பரிய விதை நெல்களை காக்கணும்னு நெல் ஜெயராமன் தன்னையே அர்ப்பணிச்சார். நமது நெல்லை காப்போம்ங்கிற அமைப்போட ஒருங்கிணைப்பாளரா இருந்து வழி நடத்தினார். இன்னைக்கும் அந்த அமைப்பு உயிர்ப்போட செயல்படுது. கிரியேட்டுங்கிற பேர்ல செயல்படுற அந்த அமைப்போட தலைவர் முனைவர் துரைசிங்கம் உழவர்கள் சார்பில் பேசுறாரு. வாங்க பாப்போம். வணக்கம். தலைவர் கிரியேட் நமது நெல்லை காப்போம் பேராசிரியர் முனைவர் பி துரைசிங்கம். கடந்த 15 ஆண்டுகளில் பல்வேறு அறிஞர்கள், ஐயா நம்மாழ்வார், ஐயா ரங்கநாதன், ஐயா இஸ்மாயில், ஐயா சோலையப்பன், ஐயா நெல் ஜெயராமன், இவர்களுடைய அரிய முயற்சியினால் பல ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் செய்த மிகப்பெரிய அளப்பரிய பணிகளால் இன்று தமிழகத்தில் இயற்கை விவசாயம், பாரம்பரிய நெல்லை பயிரிடுதல் ஆகியவை மிக சிறப்பாக விவசாயிகளிடையும் மக்களிடையும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விழிப்புணர்வு பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு இடங்களில் பல இயற்கை வேளாண் அங்காடிகள், அமைப்புகள் எல்லாமே மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த விழாவின் காரணமாக கிரியேட் நமது நெல்லை காப்போம் இயக்கம் மட்டும் முதலில் 2004 ஆரம்பித்த இந்த நெல் திருவிழா கடந்த 4-5 ஆண்டுகளில் பல்வேறு அமைப்புகள், விவசாய அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அரசு சாராத இதர அமைப்புகள் வெவ்வேறு இடங்களில் இந்த நெல் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே கிரியேட் நமது நெல்லை காப்போம் சார்பாக நாங்கள் மனதார அதை வரவேற்கிறோம். இன்னும் கிராமங்கள் தோறும், இன்னும் பட்டிகள் தோறும், நகரங்கள் தோறும் இது இன்னும் விரிவடைந்து தமிழகம் ஒரு இயற்கை மாநிலமாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழுமையான நோக்கம். இப்பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சு, ஒரு சவாலாக இருக்கக்கூடியது அங்காடி பிரச்சனை. அதாவது விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடிய இந்த இயற்கை வேளாண் பொருட்களை விற்பதில் மிக சிரமப்படுகிறார்கள், சில சவால்களை சந்திக்கின்றார்கள். அதேபோல் நுகர்வோர்களும் இந்த பொருள்களினுடைய வாங்குவதிலும் சில சவால்களை சந்திக்கிறார்கள். இந்த சவால்கள் விவசாயிகளுக்கு என்னவென்றால், முறையாக அங்காடி இல்லாததினால் விற்பனையில் ஒரு சில விவசாயிகள் நல்ல முறையில் செய்தாலும் பல விவசாயிகள் சில பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். அதற்கும் அதேபோல் நுகர்வோர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார்கள். அதாவது முதலில் இது உண்மையிலே ஆர்கானிக்கில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களா? பல்வேறு ஆர்கானிக் அங்காடிகள் ஆங்காங்கே முளைத்து கொண்டிருக்கின்றன. இது உண்மையிலே ஆர்கானிக்கில் விளைவித்த பொருள்கள் தானா? அதேபோல் சில பொருள்கள் மிக அதிகமான விலைக்கு விற்கப்படுகிறது. இந்த 2-3 விஷயங்களையும் இந்த ஆண்டு முதல் கணக்கெடுத்து கிரியேட் நமது நெல்லை காப்போம் இயக்கம் வருங்காலங்களில் நாங்கள் அங்காடியினுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ், அங்காடி எந்த அளவுக்கு விரிவுபடுத்தி ஒரு நல்ல நிலையை கொண்டு செல்வது என்பதை நாங்கள் ஆராயவிருக்கின்றோம். அதே சமயத்தில் தேவையை அதிகரிப்பதற்கு, அந்த தேவை அதிகரித்தால்தான் உற்பத்தி அதிகரிக்கும், விவசாயிகளுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும், அங்காடி பொருட்கள் விற்பனை செய்யப்படும் என்பதை நோக்கில் கொண்டு நுகர்வோர்களிடையே மிகப்பெரிய விழிப்புணர்வையும், இந்த இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்களில் மருத்துவ குணங்கள், உயிர் சத்துக்கள் இருப்பதை விரிவாக எடுத்துரைத்து அதை ஒரு பிரச்சார கேம்பெயினாக கொண்டு போக அடுத்த ஆண்டு முதல் எத்தனித்திருக்கிறோம். ஆகவே வருங்காலங்களில் நிச்சயமாக தமிழகம்
ஒரு இயற்கை மாநிலமாக மாறுவதற்குரிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. குறிப்பாக அரசும் இதை ஒரு நிலைக்கு எடுத்து அரசை இந்த ஆர்கானிக் அதாவது இயற்கை வேளாண்மை கொள்கையை கணக்கில் கொண்டு இந்த நிதி பட்ஜெட்டில் ஒரு நல்ல நிலைக்கு உந்துதல் கொடுக்கக்கூடிய நிலைக்கு அரசு கொண்டு வந்திருக்கிறது என்பதையும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். அதையும் உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் இதில் நிறைய செய்ய வேண்டியது இருக்கிறது. ஸ்டேட் ஆர்கானிக் பாலிசி அரசு கொண்டு வர வேண்டும். அதாவது மாநில இயற்கை வேளாண் கொள்கையை முழுமையாக கொண்டு வந்தால்தான் நுகர்வோர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு, இயற்கை வேளாண்மை பொருட்களை உற்பத்தி செய்வதில், விற்பனை செய்வதில், நுகர்வோதில் விலை அளவு, தரம், எடை அளவு எல்லாத்தையும் ஒரு முறைப்படுத்த முடியும். ஆகவே மாநில அரசு வருங்காலங்களில் இயற்கை வேளாண் கொள்கையை, ஸ்டேட் ஆர்கானிக் பாலிசியை சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று நான் அரசை கேட்டுக்கொள்கின்றேன்.